ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்க வேண்டுமானால் நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சிறு கதையை சொல்லி சில ஆலோசனைகளை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வாலிப மகள், 17 வயது நிறைந்த வாலிப மகள் பாடசாலைக்கு போய் திரும்பி வரும் பொழுது சில காமுகர்கள் அவளை கடத்தி கொண்டு போய் ஒரு அறையில வைத்து பூட்டி விட்டு, அந்த அறையிலிருந்து சத்தம் போனாலும் வெளியில வராது, அப்படியான அறையிலே பூட்டி வச்சு விட்டு அந்த காமுகர்கள் மாலை வருகிறோம் என்று போய்விட்டார்கள். அப்பொழுது பிள்ளையை காணவில்லை என்ற பெற்றார் முழங்கால் படியிட்டு பல மணி நேரம் கர்த்தரை துதித்து பிள்ளையுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 6 மணி ஆகிறது. வாலிபர்கள் வந்து கதவை திறந்து வரும் பொழுது அந்த பெண்ணை சுற்றி ஒரு அக்கினி ஓடிக்கொண்டே இருந்தது. அக்கினிமயமான மதில் அந்த பிள்ளையை சுற்றி கட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் சொல்லிட்டு ஓடினார்களாம், இது ஒரு தேவதையடா, இதுக்கு கிட்ட போகலாது என்று. என் அருமையான தேவ பிள்ளையே, அவசரப்பட்டு போனவர்கள் கதவையும் திறந்து விட்டு போய்விட்டார்கள். வசதியாய் பிள்ளை தன் வீடு போய் சேர்ந்தது. ஏனென்றால் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது எந்த ஆபத்து அக்கினியாய் இருந்தால் என்னவா இருந்தாலும் ஆண்டவர் அக்கினி மதிலாய் உங்களை பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவனாய் இருக்கிறார். ஆமென். எனவேதான் நீங்கள் திவாகர் என்ன மற்ற பிள்ளை பேர் என்ன, சோபதனியா சோபனா, எனக்கு பேரும் தெரியாது, எல்லாம் பழைய பேர்கள். இந்த 2 பேருக்கும் அதோட வந்திருக்கிற பெற்றாருக்கும் கேட்க மனதாக இருந்தால் கேளுங்கள். சில ஆலோசனைகளை கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறேன். நாங்கள் பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டுமானால், அந்த வீட்டுக்கு சமாதானம் பெருக வேண்டுமானால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்தால் தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எனவே முதலாவது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 147 12 13 எடுத்து வாசியுங்கள். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திலே மிக முக்கியமானது பிள்ளைகள் சமாதானமாய் இருப்பது. அப்ப இந்த வேளையில நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வீர்களாய் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். எனவேதான் அந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த எல்லைகளுக்குள் உள்ள பிள்ளைகள், உங்கள் வீட்டு எல்லைகளுக்குள்ள பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வாதம் தேவனிடத்தில் வருகிறது. மனுஷர் இன்று எங்களை அழைத்திருக்கலாம் ஆசீர்வதியுங்கள் என்று, ஆனால் மெய்யான ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருந்தால் வரும். அவன் ஆசீர்வதித்தால் தான் அது மெய்யான ஆசீர்வாதம். எனவே முதலாவது பெற்றாராகிய நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல தேவ பிள்ளைகள் வளருவார்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பார். முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பார். அருமையான தேவ பிள்ளையே, நவநாமங்களுக்கு அடிமையாகாதீர்கள். சில பெற்றார் சொல்லுவார்கள், கணவன் சொல்ல இந்த சட்டை போடாத, மனைவி சொல்ல அவன் பிள்ளைதானே போடட்டும்.
இப்படி வர்றதான் நாகரிகம். முன்பு ஒரு காலத்திலே பெண்கள் இந்த அளவுக்கு கை போட்டார்கள், இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம். இரண்டாவது நல்லா மூடித்தான் சட்டை போட்டார்கள், இப்ப கையில கண்ணு ஜன்னல், முதுகில ஜன்னல். நாகரீகம் அடுத்த கட்டம் வரும் என்னன்னு தெரியுமா? அதை நான் சொல்லல, நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் நாகரீகம் முற்றிக்கொண்டு போகிறது. பெற்றாராகிய நீங்கள் பிள்ளைகளை கவனிக்காவிட்டால் நாகரிகம் அவர்களுக்குள்ளேயும் பூழ்ந்துவிடும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் தலையில கை வச்சு கொண்டு ஒப்பார வைக்க வேண்டிய கட்டம் தான். அதற்கு முன் வருவதற்கு முதல் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் இருக்க, சமாதானமாய் இருக்க நீங்கள் வகை தேடிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், பெற்றார் தேவ சித்தம் செய்தால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வாசிங்க.